பகவானுடைய கிருப்பையினால்தான் சத்சங்கம் கிடைக்குங்கிற லப்யதேவி தத் கிருபையைவ அப்படிங்கிற இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். ராவணனுக்கு பகவான் எல்லாத்தையும் கொடுத்தான். லங்காபுரிங்கிற ஸ்வர்ணபுரியை கொடுத்தான். இந்திரன், யமன், அக்னின்னு எல்லாரும் கையை கட்டிண்டு கைங்கரியம் பண்ணுறா. குபேர சம்பத்து வீட்டில் கொட்டி கிடக்கு. இவள் சீத்தையோன்னு ஹனுமன் பார்த்து பிரமிக்கிறாப்பில் உத்தமி, அழகி இவன் மனைவி மண்டோதரி. இந்திரனையே கைது பண்ணிட்டு வந்து வாசல்ல நிறுத்துற புள்ள இந்திரஜித். மகாபலம் பொருந்தியவன் கும்பகர்ணன். தூங்கினானோ பொழைச்சுது. ராவணனை சுற்றி ராட்சச கணங்கள். ஈடு இணையில்லாத ஆட்சி. இவ்வளவையும் கொடுத்தானே, ஒன்னே ஒன்றை கொடுக்கல. எது? சத் சங்கம். சீதா பிராட்டியே சொல்கிறா, அவர் ஈஸ்வரன், நீ ராவணேஸ்வரன். ஆனால் உனக்கு ஒரு சுழி சுழிச்சுட்டான். புறத்தியார் மனைவி மேலே கை வைக்கிறதுங்கிற துர்மார்க்கம். இது ஏன் உனக்கு வந்ததுன்னா சத்சங்கம் இல்லை அப்படிங்கிறா பிராட்டி. இதே ராமாயணத்தில் சுக்ரீவனுக்கு தங்க இடம் கிடையாது, துரத்தி விட்டுட்டான் வாலி. மனைவியும் பிடுங்கிட்டுட்டான், சாப்பிட வழி இல்லை, தலையை சுரிஞ்சுட்டு உட்காண்டிருக்கான். ஆனால் இவனுக்கு ஹனுமன்கிற ஒரு சத்சங்கம் கிடைச்சிது. மகாராஜனா இருப்பீர்னு ஆசீர்வாதம் பண்ணுவார் ஹனுமான். சுக்ரீவனுக்கே நம்பிக்கை இல்லை, ஆனால் மகாராஜனா ஆனான். சர்வேஸ்வரனே சுக்ரீவனை தேடிண்டு வந்துட்டார். ஹனுமத் கிருபையால் ராம கிருபை கிடைச்சிது. இழந்த ராஜ்யம் கிடைச்சிது. இதுக்கு மேலே ராம கைங்கரியமே கிடைச்சிது. மகத் சங்கத்தினால சர்வ பாகியமும் கிடைச்சிது. ராவணனுக்கு சர்வ சம்பத்து இருந்தும் சத்சங்கம் கிடைக்கல. மகானாகிய ஹனுமனுடைய வாலில் நெருப்ப வச்சதுனால சர்வமும் ஒழிஞ்சு தானும் மாண்டு போனான். மகான்களை ஆசிரியிச்சா க்ஷேமத்தை அடையலாம்னு லப்யதேவி தத்கிருபையைவ அப்படிங்கிற சூத்திரத்தில் காட்டினார். தஸ்மின் தஜ்ஜனே பேதாபாவத் அப்படிங்கிறதுல பகவான் வேற பாகவதாள் வேற கிடையாது. பாகவதாளுக்கு பூஜை பண்ணால் கோடி கங்கா ஸ்நானத்துக்கு சமம்னு மகான்களுடைய பெருமையை சொல்லி ததேவ சாத்தியதாம் ததேவ சாத்தியதாம்னு 2 தடவை சொல்கிறார். அதாவது சத்சங்கத்தை விரும்பு அப்படிங்கிறார். சத்சங்கத்தினால ஆயுள், ஆரோக்கியம், மனசில் சந்தோஷம், ஞானபக்தி, வைராக்கியம்னு எல்லாமே சித்திக்கும், மோட்சமும் கிட்டும் அப்படிங்கிறார்.